Hi students, I am Binu. 12th mark chapter 2 example 2.21 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா obtain the Cartesian form of the locus of z in each of the following cases. என்னன்னா இங்கே நம்மளுக்கு வந்து modulus of z is equal to modulus of z minus I ன்னு சொல்லிட்டு z ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு எப்படி வந்து எந்த ஃபார்மேட்ல நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா கார்டேஷியன் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். மோஸ்ட்லி ஒரு கார்டேஷியன் ஃபார்மேட்னு சொன்னாலே எப்படி இருக்கணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்குற இந்த இசட்டுக்கு பதிலாக நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால எக்ஸ் பிளஸ் ஐவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த டேர்மில் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன கொடுத்துருந்தாங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஐன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐவை வந்து போட்டுக்கலாம். என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐவை இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐவை மைனஸ் ஐ. ஓகேவா? இதில் ஐட்டம் 2 இருக்குது, அப்போ காமனாக எடுத்துருவோமா. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐவை இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1. மோஸ்ட்லி நம்மளுக்கு மாடுலஸ்னால் எப்படி ரிமூவ் பண்ணுவோம், ரூட் போட்டு ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஸோ ரூட் போட்டு ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர், இப்போ ரூட் போட்டு ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு ரூட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார்டேஷியன் ஃபார்மேட்ல கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கட்டும் ஸ்கொயரிங் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? அப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு root of x square plus y minus 1 the whole square root cancel, square cancel. என்ன இருக்கும், x square plus y square, இங்க x square plus y minus 1 the whole square. இது பார்க்க எப்படி இருக்குன்னா a minus b the whole square, a square minus 2ab அப்படிங்கிறது 1 plus b square, so 1. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துப்போமா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ மைனஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ். இது கேன்சல், இது கேன்சல். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ என்ன இருக்குது, 2y மைனஸ் 1. நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து XY ஃபார்மேட்டில் வரணும்னு சொன்னோம். ஸோ இது XY ஃபார்மேட்டில் வந்திருக்குது. அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான கார்டேஷியன் ஃபார்மேட். நம்ம இதில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, ஒரு கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். 2 என்னது, 2z minus 3 minus I is equal to 3. இப்போ மாடுலஸ் ஆஃப் 2z minus 3 minus I is equal to 3 இல்லையா? இப்போ சேம் கண்டிஷன் இதுலையும் இசட்க்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஐவை. இப்போ இசட் பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை போட்டோன்னா என்ன இருக்கும், 2 into x plus iy minus 3 minus I is equal to 3. 2 உள்ள கொண்டு போமா, 2 உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், modulus of 2x plus I 2y minus 3 minus I is equal to 3. ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எடுத்துப்போம். 2x minus 3 ப்ளஸ் ஐன்னு வச்சுக்கோங்களேன், ஐயை காமன் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 2y இருக்குது, இங்கே ஐ இருக்குது, ஐ இப்போ வெளியில் போயிடுச்சுன்னா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், மாடுலஸ் ரிமூவ் பண்ணுவோம். மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுவோம், ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 2x மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2y மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் வந்து கேன்சல் ஆகணும். ரூட் கேன்சல் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ன வரும், ரூட் ஆஃப் 2x minus 3 the whole square plus 2y minus 1 the whole square is equal to 3 square the whole square. இது என்ன ஆகிடும், அடி ஆகிடுமா. இப்போ உள்ள நமக்கு என்ன இருக்குது,
2x minus 3 the whole square 2y minus 1 the whole square is equal to 9. இது பார்க்க a minus b the whole square, இதுவும் பார்க்க a minus b the whole square. என்ன வரும் 2x the whole square a square plus b square minus 2ab, அதாவது 2ab plus a square plus b square minus 2ab is equal to 9. ஓகேயா, இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஸ்கொயர் உள்ள வந்துச்சுன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9, 3 2s are 6, 6 2s are 12x plus 4y square plus 1 minus 4y is equal to 9. x square term y square term அப்படியே ஆல்டர்னேட் பண்ணுவோமா? 4x square plus 4y square, x term என்ன இருக்கு? minus 12x minus 4y, இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. சப்போஸ் இது எங்கிட்ட வந்தாலும் மைனஸாக தான் இருக்கும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் 1 is equal to 0. ஓகே, ஸோ அவ்வளோதான். xy டேர்மில் கொண்டு வந்துட்டோம். இது இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாதுன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருந்த கார்ட்டீசியன் ஃபார்மட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி Cartesian form. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.